இந்திய வரலாறு 10ஆம் வகுப்பு இந்திய வரலாறு இங்கிலீஷ் மீடியத்தில் வரலாறு பகுதிகளை குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கீழேருந்து போனோம்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கையை வச்சிங்கன்னு சொன்னாக்க இந்தியா மேப்பில் ஒரு பெண் கீழே குமிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நெற்றி பகுதி தலைப்பகுதி வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு மதராஸ் MADHAS மதராஸ். அடுத்தது இந்த மூக்கு பகுதியில் ஒரு புள்ளி வச்சோம்னு சொன்னாக்கா வேதாரண்யம். அடுத்தது மதராஸ்க்கு கொஞ்சம் கிராஸாக அப்படி புள்ளி வச்சிங்கன்னு சொன்னாக்கா வேலூர். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த மூக்கு பகுதி இங்கேருந்து போகும்போது இந்த டால்ஃபின் நோஸ் இருக்குது, அதுக்கு இடையில புள்ளி வச்சோம்னு சொன்னாக்கா கல்கட்டா. அதுலேருந்து மேலே ஒரு சென்டிமீட்டர் தள்ளி புள்ளி வச்சோம்னு சொன்னாக்கா பாரக்பூர். அடுத்தது பார்த்திங்கன்னா டெல்லிக்கு மேலேருந்து அப்படியே காஷ்மீரோட மேல் பகுதியிலேருந்து அப்படியே கீழே நேராக வரும்போது நேபாள் நாட்டுடைய இந்த கார்னருக்கு நேராக அப்படி புள்ளி வச்சோம்னு சொன்னாக்க இது டெல்லி. இந்த டெல்லியிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் கிராஸாக தள்ளி புள்ளி வச்சோம்னு சொன்னாக்கா அதுக்கு மீரட். MEERUT மீரட். இந்த மீரட்டுக்கு கொஞ்சம் மேலே இது காஷ்மீருக்கு கீழே புள்ளி வச்சோம்னு சொன்னாக்கா ஜாலியன் வாலாபாக். அடுத்தது கீழே இந்த குஜராத்துடைய கீழ்ப்பகுதி அப்படியே இங்கேருந்து இப்படி வச்சு வந்தீங்கன்னா W மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அதில் மேலே இதில் புள்ளி வச்சிங்கன்னா மும்பை. இந்த மும்பைக்கு நேர் ஒரு சென்டிமீட்டர் தள்ளி இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா புனே. மும்பைக்கு மேலே ஒரு சென்டிமீட்டர் தள்ளி வச்சா தண்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா குஜராத்துடைய இந்த மேல் பகுதியில் நேராக அப்படி போகும்போது மீரட் இருக்குது. மீரட்டுக்கு நேராக இப்படி புள்ளி வச்சிங்கன்னு சொன்னாக்கா ஜான்சியிலிருந்து கொஞ்சம் இப்படி கிராஸாக புள்ளி வச்சா டெல்லிக்கு நேராக கீழே குவாலியர். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நேபாளத்தோட கார்னர் புள்ளி வச்சிங்கன்னா பிரெய்லி. இந்த நேபாளத்துடைய கீழே அப்படியே வந்தோம்னா இந்த மாதிரி மேடு மாதிரி இருக்குது. இந்த ஒரு புள்ளி வச்சிங்கன்னு சொன்னாக்கா சௌரி சௌரா. இந்த ரெண்டு பிரெய்லிக்கும் சௌரி சௌராக்கு இடையில கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா லக்னோ. LUCKNW லக்னோ. சௌரி சௌராவுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அலகாபாத். இது எளிமையாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 5 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். நன்றி.